இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் சப்பாத்திக்குள்ளே பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு பன்னீர் பராத்தா மாதிரி பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பன்னீரை எடுத்து நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். துருவி வச்ச பன்னீரில் பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா பிணைஞ்சு விடணும். நான் ஃபஸ்ட்டே சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டேங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்லா குழி மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை வச்சு வெளியே தெரியாத அளவுக்கு மூடி விடணும். அதுக்கப்புறம் மாவு தூவி தூவி நம்ம ரொம்ப மெதுவாக தேய்ச்சி எடுக்கணுங்க. இல்லைன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் சூடான கல்லில் 2 பக்கமும் நெய் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மணமாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. ஆனால் நான் வெள்ளை சுண்டல் குருமா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மசாலா தயிர். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.